இதே பார்த்துட்டிங்கன்னா எப்படியான மனோஜ் வந்துட்டு ரோஹிணி வெறுக்கிற மாதிரி செஞ்சு ரோஹிணி பிரித்து வீட்டை விட்டு அமுச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் தான் ரோஹிணியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியான மனோஜ் தான் கைக்குள்ளே போட்டுன்னு வித்யா கிட்ட வந்துட்டு அவள் பேச விடாத மாதிரி பண்ணணும், மனோஜ் வந்து தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே சாமியார்கிட்ட ஆளுக்கு வசி கயிறு வாங்கிட்டு வராங்க. ஆனால் இதுக்கிடையில் தான் வித்யா வாங்கின இந்த கயிறை பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு அண்ணாமலை கயிற்றுல கட்டுற ரோஹிணி பார்த்திங்கன்னா நைட்டு மனோஜ் தூங்கிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா மனோஜ் கையில் கட்டுறதுனால மனோஜுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்து ரோஹிணி பார்த்திங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக தான் புருஷன் வந்துட்டு தான் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே அந்த கயிறோட மகிமை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வித்யா பார்த்துட்டிங்கன்னா என்னடா இது ஒரு மனோஜ் கையில் கயிறு இருக்குது, அப்போ இவளும் சாமியார்கிட்ட போயிருக்கலாம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த வித்யா இருக்கும், அவள் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பா, இந்த பார்வதி நம்ம வந்து தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்திங்கன்னா நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது சரி, அவளுக்கு என்ன தெரியும் வாங்கி கொடுத்தா, அவனும் பார்த்திங்கன்னா அதே கயிறு வாங்கி வந்து கட்டிட்டான், என் கயிறை வேறு பார்த்திங்கன்னா என் புருஷன் எடுத்து கட்டிட்டாரு, நான் என்ன தான் பண்ணிட்டு இப்போ மனோஜ் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிக்க. பார்வதி வந்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல, நான்லாம் அவளுக்கு அட்ரஸ் கொடுக்கல, அவள் வேறு யாரானா பிடிச்சி போய் பார்த்துருக்கலாம், அது எப்படி அதே சாமியார்கிட்ட போயிருக்க முடியும், அவளுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் தெரியாது, அவள் வேறு எதான சாமியாரை பார்த்துக்கலாம், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்திங்கன்னா நைஸாக விலகிறாங்க. என்ன தான் இருந்தாலும் இவள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இவளை லேசப்பட்ட காரியம் நினைக்கக்கூடாது, இந்த பார்லர்காரி இன்னுமே என்னை பழிவாங்க தான் நினச்சிருக்கா, அவளை எப்படி இருந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்திங்கன்னா இதான் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க முத்து பார்த்துட்டிங்கன்னா வித்யாவை வாங்கின ஃப்ளாட்டை பார்க்கறதுக்கோசம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மீனாவுமே வந்துட்டு வித்யாவை கூட்டதுனால மீனா ஒரு பக்கம் கிளம்பி போகும், முத்து பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்டு தம்பி கொட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் கிளம்பி இப்படி ரெண்டு பேருமே வந்துட்டு ஆளுக்கு தனித்தனியாக கிளம்பி போக. ஆனால் மீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல. இங்கே பார்த்துட்டு மீனாவை பார்த்துட்டு முத்து வந்துட்டு என்ன மீனா நீ இங்கே வந்திருக்க, அப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே லவ்வுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோமா, என்ன இத்தனை நாள் முட்டாள்னு சொல்லிட்டு இப்போ நீயும் பார்த்திங்கன்னா முட்டாள் லிஸ்ட்டு தான் சேர்ந்துருக்க, நம்ம ரெண்டு பேருமே வந்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.